ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் அதாவது என்னன்னா, நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஐடியோட பல விஷயங்கள நம்ம யூடியூப்லயே பார்த்து கத்துக்கலாம். சரியா? இன்னைக்கு ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் சொல்லிக் குடுத்து தான் நாம அத செய்யணும் அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல. நாம எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், யூடியூப்ல இருந்தே கத்துக்கலாம். இங்க பிரச்சனை எப்படி அப்படின்னா, ஸோ யூடியூப்ல இருந்து கத்துக்கலாம். பட் என்ன விஷயம்னா, அத வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும். டெய்லியும் அந்த ஆக்டிவிட்டிக்குள்ள கொண்டு வரணும். அந்த ஆக்டிவிட்டிக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா மட்டும் தான், இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து ஜெயிக்கிறது வந்து உறுதி செய்ய முடியும். இல்ல அப்படின்னா முடியாது. அப்போ நம்ம டெய்லியும் நம்ம ஒருத்தர இப்போ எங்கள மாரி நெறைய பேர் ப்ரொஃபஷனலா இருக்காங்க. ஏஜ்டு பீப்பிள் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஐடில நெறைய பீப்பிள் இருக்காங்க. ஓகே. அட்வைஸ் பண்றதுக்கும், சொல்றதுக்கும், வழிகாட்டுறதுக்கும் நெறைய பேர் இருக்காங்க. பட் அவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கிக்கலாம். பட் அத வந்து நம்ம ரெகுலரா ஹோம் ஒர்க் ஆக்சுவலி ஹோம் ஒர்க் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சர் வந்து குடுத்திருப்பாங்க. ஹோம் ஒர்க் அப்படின்னு ஒண்ணு குடுத்திருப்பாங்க. ஒரு டைம் டேபிள் அப்படின்னு ஒண்ணு குடுத்திருப்பாங்க. இந்த டைம் டேபிள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபாலோ பண்ணுவோம். இந்த டைம் டேபிள் அப்படிங்கிறத ஒண்ணு ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டைம் டேபிள்ல தான் கிளாஸஸ் எல்லாம் குடுப்பாங்க. அந்த டைம் டேபிள் படி தான் எல்லாமே நடக்கும். இந்த டேட் இத்தனை மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா, இத்தனை மணிக்கு எக்ஸாம் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஸ்கூல் டேஸோடயே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்ல பண்றது. அதோட நிறுத்திடுறோம். பட் ஒன்ஸ் நம்ம கமிங் டு தி ப்ரொஃபஷனல் ஒரு ப்ரொஃபஷனலா வரும்போது என்னன்னா, ஒவ்வொரு கம்பெனி அதை ஸ்டாண்டர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கம்பெனி வந்து இத்தனை மணிக்கு மீட்டிங் வைக்கணும், இத்தனை மணிக்கு அப்டேட் கொடுக்கணும், இத்தனை மணிக்கு மெயில் செக் பண்ணணும், இத்தனை மணிக்கு பேக்கப் பண்ணணும், இத்தனை மணிக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. அந்த டைம் டேபிள் படி அவங்க வந்து ப்ராப்பரா செய்வாங்க. அந்த டைம் டேபிள் வந்து டெய்லியும் நடைமுறைப்படுத்தும். அதுதான் அவங்களுடைய வெற்றியோட ரகசியமே அது. அந்த மாதிரி ஒரு டெய்லி அவங்க வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுனாலதான் அவங்க ஜெயிக்கிறாங்க. சோ அதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கேக்குதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் சார், சார் கேக்குதுங்க சார். ஓகே. சோ அப்ப வந்து இதெல்லாம் நாம நடைமுறைப்படுத்தணும். அப்ப வந்து நம்மளுடைய இன்டென்ட் எம்ப்ளாயீஸ்க்கு முக்கியமா தேவைப்பட வேண்டிய முக்கியமான சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஓகே. வரக்கூடிய இந்த நியூ இயர்ல ஒரு 3 நாள் தான் டைம் இருக்கு. 3 நாள்ல இதுக்காக நான் ப்ராசஸ் பண்ணி ஜனவரி 1ல இருந்து ஓகே யூ ஆர் ஆல்வேஸ் கீப் ரெடி வித் இன் திஸ் ஏரியா. இந்த ஏரியால நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்காக தான் இந்த பிரசன்டேஷன். ஓகே. அதுக்காக தான் இந்த மீட்டிங். ஓகே. இந்த இடத்துல நான் வந்து எப்பவுமே நான் உங்களை மீட்டிங் வைக்கிறேன்னா நிச்சயமா நம்மளை திட்டுறதுக்கு தான் மீட்டிங் வைக்கிறாரு அப்படின்னு உங்களுடைய மனசுல யோசிக்கும். எனக்கு நல்லா தெரியும். சரியா? ஓகே. எந்த தடவை நான் உங்களுக்கு திட்டுறதுக்காக சொல்ல. பட் இதெல்லாம் நீங்க சரி பண்ண நிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். சரியா? ஓகே. சரி. ஓகே சார். ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே. இதுல நம்ம மெயினா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் இன்வொகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல வந்து நமக்கு நிறைய விஷயம் இருக்கும். ஆன் தி யுவர் ரிசீம் ஹைலைட் யுவர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்போம். கிரியேட்டிங் த ஃபேசிங் ஃபார் அட்வர்டைஸ் டு இன்வொகேஷன் டு சொல்யூஷன் டு தி ப்ராப்ளம் யூ கேன் என்கவுண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன புரியுதா? வெறும் இது ரிசியூம்ல மட்டும்தான் அந்த வார்த்தைகள் மேனுவலா நம்மகிட்ட வந்து இந்த ஸ்கில் வந்து நம்மகிட்ட இருக்காது. நல்லா புரியுதா கண்ணா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நீங்க ஏதாவது ரிசியூம் சாம்பிள் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டு என்ன போட்டிருப்பானா, நான் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன் அண்ட் இது கொடுப்பேன். ஆக்சுவலி நம்ம எல்லாமே ஒரு ஐடி இன்ஜினியர்ஸோட கேட்டகரியில வரும். ஒரு ஐடி எம்ப்ளாயிஸ்ங்கிற கேட்டகரியில இருக்கும். அப்போ ஒரு கஸ்டமருக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்காக தான் அவங்க நம்மகிட்ட வந்திருக்காங்க. அந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் தர வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஓகே. அப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, அந்த பிரச்சனைகளுக்குன்னு ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிச்சு நம்ம அத சால்வ் பண்ணணும். பல விஷயங்கள் பல விதமா சால்வ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட ஒரு கஸ்டமர் வராரு. அவர் என்கிட்ட கேட்கிறாரு, "சார் நான் வந்து என்னால வந்து WhatsApp வந்து ஃபாலோவே பண்ண முடியல. ஒரு நாளைக்கு நான் மெசேஜ் அனுப்பணும்னா எனக்கு ஒரு சாலிடா எனக்கு ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகுது. என்னுடைய கான்டாக்ட்க்கு நான் மெசேஜ் அனுப்பணும்னா, நான் வந்து இப்போதைக்கு அந்த போயிட்டு நான் பெய்ட் ஏபிஐ வாங்கி அதெல்லாம் பண்றதெல்லாம் இப்போதைக்கு பாசிபிளா இருக்கு. இதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா?" அப்படின்னு சொல்லி என்ன வந்து கேட்கிறாங்க. நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மகிட்ட ஆல்ரெடி நம்ம கம்பெனில டூல்ஸ் இருக்கு. WhatsApp ஆட்டோமேஷன் டூல். ஒரு நாளைக்கு ஒரு 200 டூ 300 மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த டூல பத்தி ட்ரைனிங் அந்த டூல நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த டூலை பத்தி ட்ரைனிங்கும், அந்த டூலை பத்தி என்கிட்ட சொல்லிட்டோம்னா, அந்த டூலை என்கிட்ட கொடுத்துட்டோம்னா, அவங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகுதா? என்ன புரியுதா? கண்ணா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதாமா? எஸ் சார், சார் புரியுது. ஓகே. சோ அப்போ நானும் நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். இப்ப என்னன்னா நம்ம
ஊருக்கெல்லாம் அறிவுரை சொல்றோம், என்னென்னமோ பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனா நம்ம வெப்சைட்டை நம்ம சரியா பண்றோம். சரியா? அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, கௌதம்கிட்டையும் சிந்துகிட்டையும் கொடுத்து நம்ம வெப்சைட்ல இருக்கக்கூடிய எல்லா கரெக்ஷன்ஸையும் பார்த்து என்னென்ன இருக்கோ எல்லாம் பார்த்து எஸ்இஓ பண்ணி சைட் மேல எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. கண்ணா புரியுதா? எஸ் சார். இதுதான் ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். ஒரு பிரச்சனையை நீங்க பினிஷ் பண்றீங்க, யூ ட்ரைங் டு ரிசால்வ் இட். நீங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டுறீங்க. ஓகே, அப்போ ஆமாம் சார். உங்களுக்கு ஒரு ஐடி கம்பெனி பெரிய லெவல்ல சேலரி கொடுக்குதுன்னா அதுக்கு காரணமே அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் தான். புரியுதா? இன்னைக்கு ஒரு ஒண்ணு இல்ல, கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை சாருக்கு வந்து பல கோடி ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 crores மேல ஒரு சேலரி சாலிடா. ஒரு நாளைக்கு ஒரு சம்பளம் வந்து 3 கோடி ரூபாய். கண்ணு புரியுதா? மேபி நம்மளோட லைஃப் டைம் ஏர்னிங் நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாம் சார். நம்மளோட லைஃப் டைம் ஏர்னிங். ஓகே, சோ லைஃப் டைம் ஏர்னிங்க வந்து அவங்க வந்து ஒரே நாள்ல. சோ அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவங்க கொடுத்த பெரிய ப்ராப்ளம் அண்ட் அதுக்கான அவங்க அதை பத்தி நான் ரிசர்ச் பண்றாங்களா, இந்த பிரச்சனை எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணலாம், அந்த பிரச்சனைக்கு சிம்பிளா எப்படி சொல்யூஷன் தரலாம். கண்ணு புரியுதா? பிரச்சனைக்கு பிரச்சனையான சொல்யூஷன் தரக்கூடாது. புரியுதா? அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க என்ன பிரச்சனைனா பல பிரச்சனைகளுக்கு பிரச்சனையான சொல்யூஷனே கிடைக்கும். அதுதான் பிரச்சனையே. புரியுதா? எஸ் சார். சார். அந்த சொல்யூஷனை படிக்கும் போது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது பார்த்தா அதோட பயங்கரமா. அதனால பல பேர் அந்த சொல்யூஷன் பக்கமே போக மாட்டாங்க. விட்டா போதுன்னு போயிடுவாங்க. அது அந்த பிரச்சனையாவே இருந்துட்டு போகணும்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா புரியுதா? அப்போ வந்து பிரச்சனைகளுக்கு we need to make it very சிம்பிளான ஒரு சொல்யூஷனா கொடுக்கறதுக்கான எலிஜிபிலிட்டியை நீங்க டெவலப் பண்ணி. சோ இது எப்படி சார் வரும் அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய கம்பெனில ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நம்ம கம்பெனில ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நிறைய இருக்கு. சரியா? ஒன்னு எஸ்இஓ பிரச்சனை இருக்குது, எஸ்எம்எஸ்ல மெயில் கேம்பெயின்ல பிரச்சனை இருக்கு, டெய்லி ஃபாலோ அப்ல பிரச்சனை இருக்கு, கம்பெனிக்கு வந்து என்கொயரியை ஃபாலோ பண்றதுல பிரச்சனை இருக்கு, கிளைண்ட்டுக்கு கொடுத்த டெலிவரி ப்ராஜெக்ட்ல இஷ்யூஸ் இருக்கு, அதை ஷார்ட் அவுட் பண்ணணும், கிளைண்ட் ஆன் டைம் பேமெண்ட் வாங்கணும். கண்ணு புரியுதா? கிளைண்ட் ஆன் டைம் பேமெண்ட் வாங்கணும், கிளைண்ட்டுக்கு ரிமைண்டர் பண்ணணும், ஒரு என்கொயரி வந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணணும். சோ இதெல்லாம் நம்ம பிரச்சனைகள். கரெக்டா? எஸ் சார். ஓகே, திடீர்னு வெப்சைட் ரன் ஆயிட்டே இருக்குது, திடீர்னு வெப்சைட் ரன் ஆகாம போயிருச்சு. அப்போ வந்து நம்ம உடனே கண்டுபிடிக்கணும், அது வேர்ட்பிரஸ் சைட்டா அல்லது லாரவல் சைட்டா, அதுல பிஹெச்பி இஷ்யூவா, சர்வர்ல பிரச்சனையா, டிபில பிரச்சனையா, எங்க பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த பிரச்சனை என்னன்னு தேடணும், தேடி கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணணும். சோ ஆக மொத்தம் நம்ம பண்றது எல்லாமே ப்ராப்ளம் தான். ஓகே, நம்ம இருக்கிறது எல்லாமே பிரச்சனைகள் தான். அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். அதுதான் இன்னைக்கு முக்கியமான ஸ்கில். கண்ண புரியுதா? ஃபேஸ் பண்ணணும். அப்போ அதை ஃபேஸ் பண்றது எப்படி அப்படின்னா, வி ஹாவ் த நிறைய மல்டிபிள் சொல்யூஷன். யூடியூப் இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு, கூகுள் இருக்கு. கண்ண புரியுதா? ஜஸ்ட் அந்த வார்த்தையை சார். மட்டும் கொண்டு போட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் அந்த வார்த்தையை கொண்டு அங்க போட்டீங்கன்னா அது பதில் வரும். அந்த பதிலை எடுத்து அதுல எது பெஸ்ட் சொல்யூஷன் எடுத்துங்கிறத அப்ளை பண்றீங்களோ அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா இருக்கும். அப்ளை பண்ணீங்கன்னா உடனே எல்லாம் வின்னிங் கிடைக்காதுல்ல. எப்படி உடனே வின் கிடைச்சு? கரெக்டா? அதுக்கு கொஞ்சம் டைம் பீரியட்லாம் ஆகும். சோ அதை வந்து நீங்க கத்துக்கணும். கண்ணா புரிஞ்சுதா? சோ அப்ப வந்து இதெல்லாமே நம்ம பார்க்கணும். கண்ணா ஓகே, கிளியர்? ஓகே சார். கிளியர் சார். அப்ப வந்து இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஓகே, சரி. இப்ப அடுத்தது இங்கதான் பெரிய பிரச்சனை, கம்யூனிகேஷன் ஸ்கில். நான் இதை பத்தி பேசும்போது பல பேர் வந்து என்கிட்ட பேசவே மாட்டாங்க, ஒரே போயிடுவாங்க. சரியா? பல பேர் என்கிட்ட பேசவே மாட்டாங்க. வாட் இஸ் மீன் பை கம்யூனிகேஷன் ஸ்கில்? அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்னா பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சரியா? கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது என்னன்னா, கம்யூனிகேஷன் கரெக்டா இருந்தாலே பிரச்சனை புதுசா கம்பெனிக்குள்ள வளராது. எல்லாம் மிஸ்கம்யூனிகேஷன் தான் நிறைய பிரச்சனை வரும். சரியா? ஒண்ணும் இல்ல, நம்ம டெவலப்பர் கீர்த்தனாவுக்கும் சிந்துவுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துடும். எப்படி சண்டை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். நான் ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, நான் வந்து கீர்த்தனாட்ட சொல்லி சிந்துவுக்கு சொல்லிருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா கீர்த்தனா வேற ஏதோ ஒரு கமிட்மெண்ட் ஒர்க்ல இருக்கும்போது சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் ஈவினிங் வந்து நான் சிந்துவிட்ட அந்த ஒர்க் என்னாச்சுமான்னு கேட்பேன். அவங்க என்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் அப்படி ஒரு ஒர்க் எனக்கு வரவே இல்லையே அப்படின்னு. சிந்து புரியுதாமா நான் என்ன சொல்றேன்னு? கீர்த்தனா என்னன்னு புரியுதா? புரியுது சார். புரியுதுங்க சார். புரியுது. இதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன். ஆமா, லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இல்லல்ல சார். சோ இஸ் a language is not communication. லாங்குவேஜ் கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்மீடியட் மட்டும் தான். ஓகே, அப்போ வந்து கம்யூனிகேஷன் வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னாலே நமக்கு வந்து அதிகமான டைம் வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சு. அதுதான் எஃபெக்டிவா கம்யூனிகேஷன் ஸ்கில். புரியுதா? மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்க இதுதான் அந்த ஸ்கில்ல தான் எதிர்பார்க்கறாங்க, கம்யூனிகேஷன். அப்போ போல்டா பேசணும், புரியுற மாதிரி பேசணும், புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். புரிய வைக்கிறத ரொம்ப சிம்பிளிஃபைடா எங்களுக்கு சொல்லணும். இப்படி சொன்னா ஈஸியா புரிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லணும். அது இங்கிலீஷ்ல பேசலாம், தமிழ்ல பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச மதர் டங்ல பேசலாம். இன்னைக்கு டிரான்ஸ்லேட்டர் இருக்கு, அந்த டிரான்ஸ்லேட்டர் வழியா ஆப்பரண்ட்டுக்கு விசிபிலிட்டிஸ்க்கு போயிடும். புரியுதா? மல்டிபிள் டூல்ஸ் இருக்கு. புரியுதா?
இன்னைக்கு ஒரு சில எஸ் சார். வெண்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கிளைண்ட் வந்து நேபாளி. ஆக்சுவலி எனக்கு நேபாளியும் தெரியாது, ஓகே. ஹிந்தியும் தெரியாது. புரியுதா? எனக்கு ஹிந்தியும் ஆமா. தெரியாது, ஆமா. நேபாளியும் தெரியாது. பட் ஆனா ஒர்க் பண்றேன். அவரு வந்து என்கிட்ட பேசுவாரு. அவரு பேசுறத நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர் வழியா நான் பாத்துக்குவேன். சரியா? என்ன சொல்ல வராங்கன்னு பாத்துக்குவேன். அவ்வளவுதான். ஓகே. அப்போ இதுதான் நம்மளுடைய மெயினான விஷயம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது நம்ம அந்த லாங்குவேஜஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன லாங்குவேஜ். ஏது ஆமா சார். எப்படிங்கிறது. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், மனப்பாடம் பண்ண தேவை. நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. மனப்பாடம் ஆமா பண்ணணுங்கிறது சார். வந்து நம்ம பண்ண போறது இல்ல. இங்க மனப்பாடம் பண்ணி நம்ம எதையும் சேவ் பண்ண போறோம். ஓகே, நத்திங் இஸ் சேவ்டு. ஆக்சுவலி மனப்பாடங்கிறதுக்கு நம்ம மார்க் ஒண்ணும் வாங்க போறது இல்ல. நம்ம பிரச்சனையை சால்வ் பண்றோம், இங்க நமக்கு காசு தரப்போம். அவ்வளவுதான். எனக்கு புரியுதா? வெரி சிம்பிள். எஸ் சார். கரெக்டா? எஸ் சார். இப்ப நம்ம இன்டர்ன்ஷிப்ல நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க செய்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு இப்போ கீர்த்தன ஒரு ப்ராஜெக்ட் செய்றாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பேமெண்ட். அவங்க பிரச்சனை முடிச்சு விட்டாங்கன்னா ரூ. 2000 இங்க ஒரு ரூ. 2000. பிரச்சனை முடிச்சு விட்டா ரூ. 2000. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோ நமக்கு ஒரு ₹5000 வருது, ஒரு ₹10,000 வருது அப்படிங்கிறத நம்ம பிரிக்கிறோம். எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றோம். அப்போ வந்து என்னன்னா, இங்க மணி அதிகமா சேவ் பண்ணி மணி இங்க சேவ் பண்ண முடியாது. டைம சேவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். அதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணி வைக்கணும். கண்ணு புரியுதா? எஸ் சார். எப்பவுமே நம்ம டைம் வந்து அதிகமா சேவ் பண்ணி வைக்கணும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். டைம் மணிய கொண்டு வரக்கு டைம சேவ் பண்ணணும். ஓகே. டைம் தான் கிங் ஆஃப் வேலைய செய்யும். உங்களுக்கு அதான் வேலை செய்யுது. கொஞ்சம் புரிஞ்சுதா? அதனால வந்து என்னன்னா, உங்க ரெஸ்யூம் அண்ட் இன்டர்வியூர வந்து அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போதே இங்க கண்டுபிடிச்சிடும். ஓகே. நீங்க எப்படி ஒரு விஷயத்த வந்து அப்ரோச் பண்றீங்க, எப்படி பேசுறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு பிரச்சனைய நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு கண்ணோட்டத்த தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய கண்ணோட்டத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுடைய ஜாப்ப வந்து அவங்க உறுதிப்படுத்திடுறாங்க. கண்ணு புரியுதா? எஸ் சார். எஸ் சார். இதான் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். இத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. இதுவரைக்கும் புரிஞ்சுதா? இந்த 2 விஷயம் புரிஞ்சுதா? எஸ் சார். புரியுது. ஆ ஓகே. சோ 3 ஒன். தேர்ட் ஒன் வந்து என்ன சார். அப்படின்னா, டைம் மேனேஜ்மென்ட். டைம் மேனேஜ்மென்ட் தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் நெறைய பிரச்சனை. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். டைம் மேனேஜ்மென்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனை வருது. சரியா? ஆ அதனால வந்து என்னன்னா, நம்ம மார்னிங் எப்பவும் போல மீட்டிங் வச்சிருப்போம். ஈவினிங் வந்து வொர்க் பண்ண சொல்றோம். ஆ இன்னும் உங்களுக்குள்ள இதெல்லாம் செல்ஃப் கரெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் டூல் வந்து வச்சிருக்கோம். சோ அநேகமா நியூ இயர்ல இருந்து நீங்க ஒரு டூல்க்குள்ள தான் எல்லாருமே வேலை செய்யணும். அந்த டூல்ல உங்களுக்கு குடுத்திருப்போம். அந்த டூல்ல வந்து டெய்லி என்னென்ன வேலை செய்றீங்கன்னு அதுல அப்லோட் ஆயிரும். அந்த வேலைய வந்து அதுல ஓகே சார். முடிச்சிருக்கீங்களான்னு அதிலேயே அப்லோட் ஆயிரும். So we can see that what is the productivity and the timing log வந்து கீப் அப் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய காம்படிஷனுக்கு ரொம்பவும் எஃபெக்டிவான ஒரு டூலா வந்து இருக்கும். ஓகே. இதை வந்து நம்ம இந்த இயர்ல இருந்து அதை யூஸ் பண்ணுவோம். கண்ணு புரியுதா? ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் ஆல்ரெடி ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்காக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ண போறோம். சரியா? அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணிக்கலாம். கண்ணு புரிஞ்சுதா? ஓகே. எஸ் சார். சோ அப்ப வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஓகே. அதே மாதிரி நெகட்டிவா அங்க திங்க் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரே விஷயம் தான். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது வந்து நிறைய ஸ்கில் செட் டெவலப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அத எப்படியாச்சும் காசாக்கிடலாம். அத காசாக்கிட்டோம்னா, உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் புது பிரச்சனை உங்க லைஃப தேடி வரும். அது எப்பவுமே அப்படித்தான். ஓகே. கண்ணு புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. நிறைய கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துரும். ஏர்னிங்ஸ் வந்துச்சுன்னா, பல பிரச்சனைகள் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் அது இல்லாமயும் பல பிரச்சனைகள் எப்பவும்போது வரும். அது எப்பவும் நேச்சர் ஆஃப் லைஃப். புரியுதா? அது நேச்சர் ஆமா ஆஃப் சார். லைஃப். அது எப்பவுமே அப்படித்தான். ஓகே. அது எப்பவுமே அப்படித்தான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? சோ பட் விஷயம் என்னன்னா, நம்ம எப்படி டைம் மேனேஜ்மென்ட் பண்ண போறோம். சோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் டூல நான் உங்களுக்கு குடுக்குறேன். நான் அப்படி குடுக்கலைன்னா நீங்க எனக்கு ஞாபகப்படுத்துங்க. சரியா? ஓகே சார். ஓகே. சோ இத வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆ தென் அடுத்து வந்து என்ன அப்படின்னா, குரோத் மைண்ட் செட். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அ அதாவது நீங்க எதுக்காக இன்டென்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஒண்ணு நான் உங்கள இன்டென்ட்ல நான் எடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அ கம்பெனிய நீங்க வளர்த்தி குடுப்பீங்க. ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய கம்பெனிய அடுத்த லெவலுக்கு மாத்தி குடுப்பீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள நான் ஹையர் பண்றேன். கரெக்ட்டா? ஆமா சார். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்னுடைய ஒரு 15 வருஷம், 15 வருஷம் அனுபவங்கள் ஐடி ஃபீல்ட்லயும் சரி, அண்ட் லேர்னிங் ஃபீல்ட் அண்ட் டீச்சிங் அகாடமிக் ஃபீல்ட் எல்லா ஃபீல்ட்லயும் ஓரளவுக்கு ஐ ஹேவ் ஒரு 15 வருஷம் ஒரு அனுபவம் இருக்கு. கரெக்ட்டா? இந்த ஃபீல்டுல மட்டும் எனக்கு ஒரு ஐடிய பத்தி ஒரு 15 வருஷம் தெரியும். கம்ப்யூட்டர் சயன்ஸ பத்தின ஒரு அனுபவம் ஒரு 15 வருஷமா எனக்கு தெரியும். ஓகே. புரிஞ்சுதா? ஓகே சார். அந்த அனுபவங்கள நீங்க என்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். அத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் ஏர்ன் பண்ற மாரி நீங்களும் ஒரு ஏர்னிங்ஸ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. அதான் குரோத் மைண்ட் செட். புரிஞ்சுதா? தென் குரோத் ஓகே மைண்ட் சார். செட் அப்படிங்கும்போது என்னன்னா, நீங்க வந்து இத வந்து ஹைலைட் பண்ணணும். அப்போ குரோத் மைண்ட் செட் என்னன்னா,
உங்களுடைய கடமையை மிக சரியா செய்யும் போது என்னன்னா இந்த கம்பெனி ஆல்வேஸ் ஃபீலிங் யூ. சரியா? நீங்க நீங்க போறீங்க அப்படின்னா உங்களை மிஸ் பண்றதுக்கு கம்பெனி விடாது. ஓகே, உங்க இடத்த வந்து நிரப்புறதுக்கு சில ஆட்கள் வந்து தேவைப்படுவாங்க. ஓகே, எனக்கு புரிஞ்சுதா? எஸ் சார். உங்களை திரும்ப தேடுவாங்க. ஆக்சுவலி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன 2015ல ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணாங்கன்னா சம்வாட் இன்சல்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் 2015ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன். ஓகே, ஆனா அந்த ஓகே கம்பெனி வந்து சார். இப்போ என்ன ரீஜாயின் பண்ண சொல்லி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 2015. இன்னைக்கு வருஷம் எத்தனை? 8 இயர்ஸ். புரிஞ்சுதா? 8 இயர்ஸ் அப்புறம் சோ வாங்க இது பண்ணிக்கலாம். எனக்கு பார்ட்னர்ஷிப்பாவது ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேக்குறாங்க. புரியுதா? அட்லீஸ்ட் மெர்ஜிங் த ஜாயினிங் த கம்பெனி. கண்ணா புரியுதா? எஸ் சார். அது என்னன்னா நம்மளுடைய மேபி அப்போ வந்து என்னன்னா அப்போ அன்னைக்கு எனக்கு ஏன் அவங்க வந்து என்ன இன்சல்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அன்னைக்கு என்னுடைய இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ரொம்ப வீக்கா தான் இருக்கு. ஹானஸ்டா உண்மையை ஒத்துக்கணும். கண்ணா புரியுதா? நம்ம தமிழ் மீடியத்திலே படிச்சுட்டு போனோம். தமிழ் மீடியத்திலே எல்லாமே ஆமாங்க சார். பண்ணணும். ஸோ ம். பெருசா ஒன்னும் இங்கிலீஷ கத்துக்கல. பெருசா ஒன்னும் கத்துக்கல. ஓகே, அதனால ரொம்ப வீக்கா தான் இருந்தது. ஓகே, ஆனா ஸ்கில் இருக்கு. என்கிட்ட நாலேஜ் இருக்கு. ஸ்கில் இருக்கு. பட் என்னால எக்ஸ்போஸ் பண்றோம்னா இங்கிலீஷ்ல பேசுனா நிறைய எரர் வரும். எனக்கு புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே. ஓகே. சோ அப்போ வந்து அவிங்க நம்மள வெளிய அனுப்போ அவிங்க வெளிய அனுப்பல. சோ நானே தான் வெளிய வந்தேன். அப்ப வந்து அவிங்களுக்கு அது தெரியல. பட் இன்னைக்கு நம்மளுடைய குரோத்த பார்த்துட்டு தென் அவிங்க வந்து என்ன பண்றாங்க? சோ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 100 பீப்பிள புதுசா பார்க்கறோம்ல. ஒவ்வொரு காலேஜ்லயும் மினிமம். ஒரு மினிமம் ஆமா சார். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு புதுசா ஒரு 50 பேர்த்த நான் பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கிறதுனால, சோ அவிங்களுடைய வளர்ச்சிக்கு அது உதவியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக அவிங்க என்ன கேட்கறாங்க. சரியா? சோ அப்போ வந்து இதுதான் குரோத் மைண்ட் செட். கண்ண புரிஞ்சுதா? இத வந்து நீங்க எல்லாருமே செட் பண்ணிக்கணும். சோ இன்னைக்கு உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா இன்சிடென்ட்க்கும் நாளைக்கு ஒரு ஆன்சர் நிச்சயமா வரும். கண்ண புரியுதா? எஸ் சார். ஓகே. குரோத் மைண்ட் செட்ட நீங்க டெவலப் பண்ணி வச்சுக்கணும். குரோத் மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம். எஸ், எல்லாமே பணத்துக்காக தான் பண்றோம். கரெக்ட். ஒரு கிளையண்ட் வந்து அவரு ஆமாங்க சார். பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்மகிட்ட வெப்சைட் பண்றாரு. கண்ணா புரியுதா? ஆமாங்க சார். நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது நீங்க எனக்கு காசு குடுத்துருக்கீங்க. சரியா? நீங்க எனக்கு காசு பே ஆமாங்க சார். பண்ணியிருக்கீங்க. அதனால நான் உங்களுக்கு காலையில 6 மணிக்கு இந்த மாரி செஷன் வைக்கிறேன். புரியுதா? ஓகே. எஸ் நீங்க சார். ஏன் எஸ் காசு சார். குடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு செலவு பண்ணி கத்துக்கிட்டீங்கன்னா தான் புதுசா பணம் சம்பாதிக்க. ஓகே. இது எல்லாமே ஆமா சார். பணம். ஆமா. கரெக்ட். ஓகே. இங்க வி ஆர் எஸ் நாட் சார். சே தட் எதுவுமே ஃப்ரீ சர்வீஸ். ஓகே. குரோத். ஓகே. ஆ இந்த இடத்துல குரோத்ங்கிறதுக்கு இன்னும் நெறைய அர்த்தங்கள். மணி மட்டும் குரோத்ன்னு கிடையாது. இந்த குரோத் அப்படிங்கிறது நெறைய விஷயங்கள சொல்லும். கண்ணு புரியுதா? எஸ் சார். ஓகே. ஆ நெறைய விஷயங்கள சேர்ந்தது தான் குரோத். அப்ப அந்த குரோத்த வந்து நாலேட்ஜ் வைஸும் குரோத் ஆகணும். மனி வைஸும் குரோத் ஆகணும். கண்ணு புரியுதா? எக்கனாமிக்கலாவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்கில் வைஸும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே. ஒருவேள ஸ்கில் வைஸ் நீங்க ஸ்ட்ராங் ஆகலைன்னா என்ன நடக்கும் அப்டின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனி அந்த ப்ராஜெக்ட்ட குளோஸ் பண்றாங்க. ஆக்சுவலி மாசம் உங்களுக்கு ரூ. 1,00,000 வருமானம் வந்துட்டு ஓகே, குரோத் ஆயிட்டே இருக்கு. ஆனா, அங்க ஓகே இருக்கக்கூடியதுல சார். எதுவும் நீங்க புதுசா பண்ண போறதில்ல. இருக்கிறத அப்படியே ஒப்பேத்துறீங்க. ஓகே. சப்போஸ் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஏஐ மிஷின் வந்து அத ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணிருதுன்னு வச்சுக்கங்க. என்ன ஆகும்? அல்லது ஒரு 5 ஓகே வருஷத்துக்கு சார். அப்புறம் அது ரீப்ளேஸ் பண்ணிரும். மாசம் மாசம் ரூ. 1,00,000 கிடைச்சிட்டு இருந்தது அல்லவா? ஆமாங்க சார். அந்த வேலைய மிஷினே பண்ணிருது. இப்ப என்ன நடக்கும்? நம்ம ஃபயர்டு தான். நம்மள தூக்கிருவாங்க. கரெக்ட்டா? இங்க கிரிக்கெட் பேட்ஸ்மேன் இருந்தா நம்ம லைஃப். நம்ம லைஃப் எப்பவுமே அப்படித்தான். கன்சிஸ்டன்சியே கிடையாது. புரியுதா? அதாவது ஆமாங்க கன்சிஸ்டன்சியா சார். நம்ம இருக்கலாம். பட் ஸ்கில்லோட இருந்தோம்னா இருக்கலாம். இல்லைன்னா நம்மால இது பண்ண முடியும். நியூ ஸ்கில்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்? உள்ள கொண்டு வரணும். கண்ணு புரிஞ்சுதா? இப்ப குரோத் மைண்ட் செட்ட வந்து உருவாக்கும். ஓகே. தென் இது புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. தென் அடுத்தது இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்கில். ஏன்னா இதுதான் நான் உங்ககிட்ட ஒரு சிலருக்கு நான் இத பார்க்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு சிலர் என்ன பண்றீங்கன்னா, நான் ஏதாச்சும் ஒரு வொர்க் குடுத்தேன்னா, தனியா பர்சனலா அனுப்புறீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. யூ நெவர் டூ லைக் திஸ் மேனர். ஓகே. நான் ஏதாச்சும் ஒண்ணு குடுத்தேன்னா, பர்சனலா கேட்கிறது. அப்படிலாம் இருக்கும். வி ஆர் டீம் மெம்பர்ஸ். அப்ப டீமா இருக்கும்போது யுவர் லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இருக்கும். எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகும். ஓகே. எல்லாத்தையும் சேர்த்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, வி ட்ரைங் டூ கிவன் த சொல்யூஷன். ஓகே. அதனால கம்பெனி எல்லாமே பார்க்கும். உங்களுக்குள்ள அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா? அப்படின்னு பார்க்கும். எஸ். நானும் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப இன்டர்ன்ல எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ல நான் செக் பண்ணும்போது, இந்த மாரி லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குதா அவங்களுக்கு? அது மாரி ஆர்வத்துல இருக்காங்களா? அது மாரிலாம் அவங்கள பார்ப்போம். ஏன்னா, அவிங்க வந்து இன்னொருத்தரோட கனெக்ட் ஆகும். அப்படி அவிங்க கனெக்ட் ஆனா மட்டும் தான் அவிங்கனால வின் பண்ண முடியும். என்ன புரியுதா? இந்த எஸ் சார். லீடர்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொருத்தர வந்து நம்ம வந்து அந்த ஜாப்ப வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன புரியுதா? எஸ் சார். அந்த ஓகே. லீடர்ஷிப் டீம வந்து குவாலிட்டில ரொம்ப முக்கியமான பீப்பிள்ஸ் தோனி.
ஓகே, மிகப்பெரிய லெவல்ல சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, தோனி இருக்காரு. ஓகே, அந்த ஒரு லீடர்ஷிப்னு ஒரு தனி வகையான ஒரு குவாலிட்டி ஸ்கில்ஸ் இருக்கு. ஓகே, தலைமை பண்புகள் பேரு. அத பத்தின நிறைய விஷயங்களை நீங்க தேடி தெரிஞ்சுக்கணும். ஓகே, கண்ணு புரிஞ்சுதா? நீங்க எப்பவுமே அந்த தலைமை ம். பண்பு வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதை நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண 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 என்ன ஆகும்னா, அந்த பழக்கங்களே உங்களை வந்து வேற லெவல்ல மாத்திக்கும் உங்களை. ஓகே, கிளியர்? ஓகே சார். ஓகே, அப்ப வந்து இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க லீடர்ஷிப் இது என்னதான் அதர் சாஃப்ட் ஸ்கில்ல வந்து ரிஃபைன் பண்ணுது. அதே மாரி ஒரு ப்ராஜெக்ட்டோட பாஸ்ட் இது எல்லாமே வச்சு, நம்ம ஒரு விஷயங்கள வந்து கொண்டு வந்துரலாம். இப்படியெல்லாம் பண்ணா அத சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துரலாம். தென் வந்து அந்த அ சில சில வகையான கம்பெனியோட அந்த லீடர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமே அந்த லீடர்ஸ். புரியுதா? தளபதிகள் ரொம்ப முக்கியம். அந்த தளபதிகள்லாம் சரியா இல்ல அப்படின்னா, கம்பெனியோட வளர்ச்சி வந்து சுத்தமாவே இருக்காது. புரியுதா? யுவர் செல்ஃப் யூ கேன் எஸ் மேக் சார். இட் அஸ் லீடர்ஷிப். அப்போ வந்து ஒண்ணும் இல்ல. திடீர்னு வந்து நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு விஷயத்த வந்து கௌதம் கத்துருக்காருன்னா, கௌதம் உடனே மீட்டிங் ஷெட்யூல், மீட்டிங் எத்தன மணிக்கு? சோ எல்லாரும் ஜாயின் பண்ணிருங்க. சோ மீட்டிங்ல நான் அத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் இன்ட்ரெஸ்ட் சொல்லணும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? எஸ் சார். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சிருப்பீங்க. நீங்க எல்லாத்துட்டயும் வந்து மீட்டிங் வைக்கணும். அப்போ அவிங்க மீட்டிங் வைக்கிறாங்கன்னா எல்லாரும் ஜாயின் பண்ணணும். ஓகே. புரிஞ்சுதா? எல்லாருமே எஸ் ஜாயின் சார். பண்ணணும். சோ என்ன ஆமாங்க சொல்ல சார். வராங்கன்னு கேட்கணும். அதே மாரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி என்னங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஓகே. இத வந்து நடைமுறைப்படுத்தணும். புரியுதா? நான் 2024ல ட்ரெய்னிங் ட்ரெயின்ஸ்ல ரெகுலரா ஈவினிங் 8:00 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் விஷயத்த வந்து பிரசன்ட் பண்ணணும். புரியுதா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து பிரசன்ட் பண்ணணும். ஓகே. அந்த லீடர்ஷிப்ப வந்து நீங்க டெவலப் பண்ணணும். பில்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே. இது வந்து 5த் விஷயம். ஓகே ஓகே. சார். அடுத்தது 6த் விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ரொம்ப ஆ. சிம்பிளான விஷயம். ஆ அ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் லிஸ்னிங் ஃபார் இன்டென்ட்லி. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் லிசனிங் அப்படின்னா என்னன்னா, ஆ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது. ஆ இந்த வார வார்த்தைகள்லாம் இன்ஸ்டன்ட்டா நம்ம அதுக்கான பதில சொல்லணும். கரெக்ட்டா? இஃப் யூ ஆமாங்க ஆல்ஸ் சார். மீ த கொஸ்டின்ஸ் யூ மேக் ஐ கான்டாக்ட் டூ ஃபார் என்னது வித் ஹோல்டிங் த ஜட்ஜ்மென்ட். உடனே பதில் சொல்லணும். ஓகே. இன்ஸ்டன்ட்டா வந்து ஆக்டிவா வந்து அத லிஸ்டிங் பண்ணணும். ஓகே. என்ன, ஏது, என்ன பிரச்சனைங்கிறத அப்பப்ப சால்வ் பண்ணணும். ஓகே. எதையும் வந்து தள்ளி போடக்கூடாது. புரியுதா? எஸ் சார். தள்ளி போட்ட எல்லா விஷயங்களும் நம்மால வந்து நமக்கு வெற்றி அடையாத ஒரு விஷயமாவே நமக்கு இருக்கும். சரியா? அதனால வந்து அன்னைக்குமே அத என்ன பண்ணக்கூடாது. தள்ளி போடுற பழக்கமே இருக்கு. ஓகே. அத தள்ளி போடாம என்ன பண்ணணும்? ஆன் டைம்க்குள்ள உள்ள வந்து கொண்டு வந்தோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. புரிஞ்சுதா? ஓகே. எஸ் சார். சோ அப்போ வந்து என்னன்னா, ஆன் டைம்க்குள்ள உள்ள கொண்டு வந்தோம். ஓகே. சோ அப்போ வந்து இத நீங்க ஆன் டைம்க்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும்? நீங்க ஜெயிக்க முடியும். புரிஞ்சுதா? ஓகே. எஸ் சார். ஓகே. சோ தென் இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இத வந்து நம்ம ஆன் டைம்க்குள்ள கொண்டு வந்தோம்னா தான் நம்மால அத நம்மளுடைய வெற்றிய வந்து உறுதி செய்யும். ஓகே. அப்ப வந்து இத பார்த்துக்கணும். ஓகே. அடுத்தது நோட் பண்ணிக்கங்க. ம். இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் இருக்கு. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கரெக்ட்டா? எமோஷனல் எஸ். இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ். ஓகே. இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, சம்டைம்ஸ் வந்து என்னன்னா வொர்க் ஃபோர்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஓகே. கோவொர்க்ஸர் இது எல்லாமே ரெஸ்பான்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எமோஷனலா சில விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. இந்த இடத்துல வந்து எமோஷனல்ங்கிறத விட, ஆன் டைம்ல நம்ம கரெக்ட்டா இருக்கிறோமா, சரியா இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. புரியுதா? அதே மார உங்களுடைய கோவொர்க்கரோட எமோஷனாலிட்டிய புரிஞ்சுக்கணும். ஓகே. அத புரிஞ்சுகிட்டு அதுக்கு தகுந்த மாரி உங்கள வந்து கன்வர்ஷன் பண்ணிக்கணும். இந்த இடத்துல சில விஷயங்கள் வந்து அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, சில விஷயங்கள் வந்து எமோஷனலா செய்ய முடியாது. புரியுதா? நான் சில விஷயங்கள் நான் எஸ் சார். எமோஷனலா செய்ய மாட்டேன். என்ன தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆ நீங்க ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட கேட்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்றீங்க. ஓகே. நான் உங்கள திட்டுறத வந்து நான் ஒரு இதாவே எடுத்துக்க மாட்டேன். நான் எமோஷனலாவே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா திட்டுறது வந்து என்னுடைய ரோல். புரிஞ்சுதா? ஒரு ட்ரெய்னரோட ரோல். நான் எமோஷனலா நான் எடுத்துக்க மாட்டேன். எப்பவுமே. ஓகே. நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு திட்டுவேன். கரெக்ட்டா? எஸ் சார். அப்ப எமோஷனலா நான் அத வந்து எடுத்துக்க மாட்டேன். ஆனா நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். ஆக்சுவலி வந்து என்னன்னா, நான் செஞ்ச மிஸ்டேக்ஸ நீங்க பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். ஒரு விஷயத்துல. புரிஞ்சுதா? ஏன்னா என்னால எனக்கு ஒரு ஓகே உண்மை சார். எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட வந்து நம்ம கம்பெனில இருந்து நெறைய அமௌண்ட் உங்க கையில குடுத்துறணும்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ் எல்லாம் என்னால ஷேர் பண்ண முடியுங்கிறதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். புரிஞ்சுதா? எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லிக் ஓகே குடுத்துருவேன். சார். அதுல ஐ அம் வெரி கிளியர். ஆனா என்னால நெறைய பணம் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதுல நெறைய ஏர்ன் பண்ணி உங்களுக்கு குடுத்துறணும்ங்கிற நம்பிக்கை இந்த டைம் வில் பி சே. இந்த வார்த்தைகள் டைம் வில் பி சே.
பட் ஒரு வார்த்தை என்னால உறுதியா சொல்ல முடியும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருவேன். அதனால அதை பண்ணிடுவேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஓகே, புரிஞ்சுதா? எஸ் அப்போ சார். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகே, அப்போ எப்படி நடக்குது, எதனால எப்படி நடக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மார்க்கெட்டிங் பீப்புள் அன்னைக்கு பேசும்போது எமோஷனலா சில விஷயங்களை டச் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க. புரியுதா? அவங்க ப்ராடக்ட்டை செல் பண்றாங்க. அது வந்து ஓகே. சேல்ஸோட மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு. அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். சரியா? சில இடத்துல வந்து எமோஷனலா பேசி அந்த இடத்துல கன்வர்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கு காலைல நான் ஒரு யூடியூப் வீடியோ சார் ஒன்று பார்த்தேன். பேசும்போதே ப்ரோன்னு போட்டு பேசுவாங்க சார். அப்படியே ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி. க்ளோஸா ஒன்று பேசுவாங்க. இன்னைக்கு காலையில நான் சும்மா ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஓகே, அவரு வந்து ஒரு ஆக்சுவலி சோசியல் மீடியா வீடியோ மேக்கர். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு அவர் வீடியோ ப்ரோமோட் பண்ணும்போது என்னன்னா பாலிசி பஜாரை பத்தி இது பண்ணாரு. ஆனா அவர் வந்து பாலிசி பஜாரை டைரக்டா என்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவே இல்லை. அவர் எப்படி என்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, என் ஞாபகத்துல எப்போ இருக்குங்கிறதுக்காக அவர் வந்து என்னன்னா ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. ஆக்சுவலி பாலிசி எடுத்திருக்கிறாரு, அவர் இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் என்னன்னா அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அமௌண்ட் தராம இழுக்கடிச்சிருக்காங்க. இந்த அம்மா போய் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டதுக்கு 52 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. அத வந்து எடுத்து ரெக்கார்ட் டேட்டாவோட எடுத்து கடைசி என்ன சொல்றாங்க, பாலிசி சார் பஜார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. கண்ணு ஒண்ணு இல்லம்மா. இப்ப கேக்குதாம்மா? ஹலோ, சார் அப்படியே தாங்க சார் இருக்கு. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கான்னு தெரியலங்க சார். வாய்ஸ் கேக்குதா கண்ணு? இப்போ ஓகே சார். இப்போ ஓகே. சார் இப்போ ஓகே ஓகேவா கேக்குதுங்க சார். ஓகே ஓகே கண்ணு ஒண்ணு இல்லம்மா. அதாவது என்னன்னா, நான் சொன்னதுதான். இப்ப எப்படின்னா, அவர் வந்து ஒரு பாலிசி பஜார் இது மாதிரி வந்து தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓகே, ஆனா அவர் வந்து பாலிசி பஜாரை டைரக்டா சொல்லாம ஒருத்தரோட இன்ஸ்டன்ட்ல நடந்த ரியல் இன்ஸ்டன்ட் உள்ள எடுத்துட்டு வந்துட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் உள்ள எடுத்துட்டு வராரு. கண்ணா புரியுதா? ஹலோ, ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஓகே புரியுதா? ஓகே, அப்போ எஸ் சார். என்னன்னா இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்குன்னு. ஓகே, அப்ப என்னன்னா இப்போதைக்கு எனக்கு அந்த ஆட் வந்து மறக்கவே மாட்டேன். காரணம் புரியுதா? எஸ் சார். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மறக்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யக்கூடாது. எப்பவுமே நம்மள ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியாகும். கிளியர்? எஸ் சார். ஓகே, நம்ம மறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நம்மள ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட். அதே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொலாபரேஷன். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எல்லாத்தோட கனெக்ட் ஆகி அதுக்குள்ள வந்து ஓவராலா எல்லாத்தோட கனெக்ட் ஆகி நம்ம வந்து வேலை செய்ய பழகிக்கணும். பிளஸ் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும். தென் வந்து டீமாவும் எஃபிஷியன்டாவும் வேலை செய்யணும். மேக்ஸிமைசிங் ஃபார் டீமோட எஃபிஷியன்சியை கொண்டு வரணும். உங்களோட இண்டிவிஜுவல் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து கொலாபரேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம ஒர்க் பண்றதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ். இன்னைக்கு இந்த உலகத்துல மார்க்கெட்ல ஓப்பன் சோர்ஸ் வளர்ந்ததுக்கு காரணமே அந்த கொலாபரேஷன் தான் காரணம். ஓகே, இல்லைன்னா நோட் ஜேஎஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது, பைத்தன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது, ஜாவாவும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது, பிஹெச்பியும் வளர்ந்துருக்காது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நிறைய பீப்புள் வந்து அதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. நீங்க யூஸ் பண்றீங்களா விஎஸ் கோடுன்னு ஒரு சாஃப்ட்வேர். இந்த விஎஸ் எஸ் கோடு சார். சாஃப்ட்வேரே பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உருவாக்கணும் ஒரு டூல். அது வந்து ஃபுல்லா ஓப்பன் சோர்ஸ். நீங்க விஎஸ் கோடோட சோர்ஸ் கோடு கிட்ல தேடினீங்கனாலே வரும். எல்லாமே கொலாபரேஷன்ல எஸ் வந்த சார். ரிசல்ட். புரியுதா? கொலாபரேட்ல வந்த ரிசல்ட். ஓகே. அதனாலதான் நான் வந்து இந்த இந்த செஷன்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நீங்க எல்லாரும் இது பண்ணுங்க நான் எப்பவுமே நான் சொல்லியிருப்பேன். எல்லாரும் ஜாயின் பண்ணி இதுல இருங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எல்லாருமே நீங்க இதுல எல்லாருமே ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, சோ கண்டிப்பாலும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலாபரேட் பண்ணி ஒரு வேலையை செய்யுங்கன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான் நாளைக்கு உங்களை வந்து மாத்தி அமைக்கும். கண்ணு புரியுதா? எஸ் சோ அப்ப சார். வந்து இந்த ஸ்கில்ல வந்து நீங்க வளர்த்துக்கணும். கொலாபரேஷன் எல்லாத்தோட சேர்ந்து வேலை செய்யும். ஓகே, இங்க வந்து இண்டிவிஜுவலா கொடுத்தா வேலை செய்றீங்க. ஆனா எல்லாத்தோட கலந்து கத்துக்கணும். ஏன்னா அந்த ஸ்கில் இல்லைன்னா இன்னைக்கு யாரையும் வந்து டீமுக்குள்ள வைக்க முடியாது. ஏன்னா புரியுதா? நாம ஒர்க் பண்ணதெல்லாம் பெரிய ப்ராஜெக்ட். ஓகே, பெரிய ஆமாங்க ப்ராஜெக்ட் வந்து சார். ஒருத்தரையே நம்பி ஒப்படைக்கவும் முடியாது. இங்க தனியா ஒரு ஆளா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட முடியாது. கண்ணு புரியுதா? எஸ் சார். இப்ப புரியுதா? பூபதி குமாருக்கு மேபி அறிவு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் என்னால எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட முடியாதுல்ல. கரெக்டா? எனக்கு ஆமாங்க ஒண்ணுதான் சார். அறிவு ஆமா. இருக்கு, நான் ஒருத்தனே தான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்லாம் இருந்தா இன்னைக்கு வந்து கடைசி ப்ரெஷர் தான் மிச்சம். டென்ஷன் தான் மிச்சமாகும். ஒன்னும் ப்ரொடக்டிவிட்டியான ஒரு அவுட்டே வராது. சொல்லிக்கிற மாதிரி இருக்காது அந்த அவுட். கண்ண புரியுதா? எஸ் சார். ஓகே, எல்லாத்தோட ஐடியாவும் உள்ள வரும்போது தான் அது ரொம்பவும் டெப்தா வந்து உள்ள வரும். ஓகே, சோ அப்போ வந்து இந்த கொலாபரேஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம மெயினா பார்க்கணும். ஓகே, தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெனி ஆபீஸ் எல்லாம் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு.
இந்த அடாப்டபிலிட்டி அதுக்குள்ள வரணும். புதுசா வரக்கூடிய மெத்தடு, புதுசா வரக்கூடிய டெக்னாலஜி, புதுசா வரக்கூடிய திங்கிங்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அடாப்ட் ஆக பழகிக்கணும். புரியுதா? கம்ப்ளீட்லி ரிமோட்ல தான் நம்ம பண்றோம். கரெக்டா? நம்ம செய்யறதெல்லாம் என்னது? முழுக்க முழுக்க எல்லாம் ரிமோட்ல தான் வேலை செய்யும். ஓகே, ரிமோட்ல வேலை செய்யறதுனால கிளைண்ட் ஒரு இடத்துல இருக்காங்க, நாம ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ அதனால வந்து நம்ம முழுக்க முழுக்க இந்த பழக்கத்துக்கு கொண்டு வரணும். ஓகே, ஏன்னா ரொட்டீனான ஒரு ஜாப், கன்சிஸ்டன்டான ஒரு ரொட்டீன். ஓகே, பிரச்சனையை புரிஞ்சுக்கணும், பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ஓகே, புதுசா என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். ஓகே, இந்த மாதிரி எல்லா விஷயம், நியூ மெத்தட், நியூ டெக்னாலஜி அண்ட் நியூ வே ஆஃப் திங்கிங் இன்னைக்கு அடாப்டேட்லி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நமக்கு வந்து இருக்கு. ஓகே, புரியுதா? ஓகே, மேபி இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கரெக்டா? இப்ப நான் சொன்னதெல்லாம். Yes, sir. ஓகே, கிளியர்? ஓகே, இதுதான் நான் Yes, சொல்லி sir. முடிச்சிட்டேன். இந்த 9 பாயிண்ட்ஸ் வந்து யூ ஆர் கீப்பிங் த ரெக்கார்ட் அண்ட் கீப்பிங் த ஆஃபீஸ் எல்லாமே கரெக்டா பண்ணுங்க. அதே மாதிரி இமெயில் எப்படி எழுதணும் அப்படிங்கறத தெளிவா கத்துக்குங்க. டெய்லி இமெயில் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி வாட்ஸ்அப்ல வந்து ரைட் பண்ணுங்க. ஒரு மெசேஜ் எப்படி ரைட் பண்றீங்கன்னு பாருங்க. ஓகே, இமெயில் அனுப்புனீங்கனாலும் சரி, இமெயில் அனுப்புறது ஓகே, பட் அதை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. எல்லாத்தோட இமெயில் ஃபார்மட்டையும் வாட்ஸ்அப். மேபி அது தப்பு இருந்ததுன்னா அது அடுத்த நாள்ல கரெக்ட் பண்ணிக்கலாம். என்ன புரியுதா? Okay, sir. Okay, நீங்க sir. தப்பு செய்யறது இங்க பிரச்சனையே கிடையாது. உங்க கையில தான் லைஃப் சைட் இருக்கு. எல்லாமே உங்க கையில ஒப்படைச்சிருக்கேன். நீங்க தப்பு செஞ்சாலும் ஆமாம். பிரச்சனை இல்ல. ஆனா அந்த தப்ப கரெக்ட் பண்ணிருங்க அப்படிங்கறது தான் என்னுடைய ஒரே தாட். என்ன புரியுதா? Yes, sir. வி ஆர் ஹியூமன் பீங், வி ஆர் நாட் ரோபோ. கரெக்ட்? ரோபோவே தப்பு தான் ஆமாம். செய்யும். அது வந்து இன்ஃபர்மேஷன் ஆமாம், sir. கிடைச்சோன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கும். என்ன புரியுதா? ரோபோ அதுதான் பண்ணும். ரோபோக்கு டேட்டா இல்லைன்னா அது தப்பா தான் பதில் சொல்லும். கரெக்டா? புரியுதா? அது கரெக்டான கூகுள் மேப்பே நிறைய தப்புன்னு தானே. அதுக்கப்புறம் அதை ஆமாம், sir. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஓகே, அவங்க இடத்த மாத்துறாங்க, இந்த லொகேஷன் பாக்குறாங்க. மேபி தப்பான ஒரு டேட்டா தெரிஞ்சுட்டா தப்பா தான் வழி சொல்லும். ஓகே, அதே மாதிரிதான் தப்பா ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டா தப்பா தான் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஓகே, அப்போ வந்து அந்த மாதிரி சில பழக்க வழக்கங்களை, சில விஷயங்களை நம்ம நிச்சயமா உள்ள எடுத்துட்டு வரோம். கண்ணு புரிஞ்சுதா? ஓகே, இந்த 9 பாயிண்ட்ஸ் வாட் ஆர் தேன் பார்த்தலாம் ஒரு டைம். மெயினா வந்து இந்த விஷயங்கள் ஒண்ணு வந்து ப்ராப்ளம் சால்விங்கும், புதுசா கான்செப்ட் யோசிச்சு அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் உள்ள எடுத்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்குள்ள நீங்க பேசணும். டெய்லி மீட்டிங் நீங்களே ஷெட்யூல் பண்ணி நீங்க மீட்டிங்ல நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. பிரசன்ட் பண்ணுங்க. மீட்டிங்ல நீங்க எப்படி பிரசன்ட் பண்றீங்க, எப்படி பேசுறீங்கிறத நானும் பாக்குறேன். ஓகே, தென் டைம் மேனேஜ்மெண்ட். ஆன் டைம்ல எல்லா வேலையும் பிளான் பண்ணி முடிக்கிறீங்களா? முடிக்க முடியல, எதனால முடிக்க முடியல, சோ அதுக்கான காரணம் என்ன, அதை பார்த்து சார்ட் அவுட் பண்றது. அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் வழியா அதை கொண்டு வந்துக்கலாம். தென் வந்து நீங்க டெய்லி growth வைஸ்னா ஸ்கில் வைஸ் இங்க டெவலப் ஆயிட்டு இருக்கீங்க. ஸ்கில்ல நல்லா டெவலப் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா growth கண்டிப்பா உண்டு. ஏன்னா நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில போட்டோ ஸ்டுடியோ, சில விஷயங்கள் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உள்ள வருது, ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் உள்ள வருது. அதனால growth கண்டிப்பா உண்டு. ஆனா அதுக்கான ஸ்கில்டு பீப்புளா இருக்கும். ஏன்னா இங்க பிரச்சனையே அங்கதான். அவங்க உடனே கொடுத்தோன்னா அவுட்புட் கேட்பாங்க. கண்ணு புரியுதா? Okay, sir. நம்ம கிட்ட வரதெல்லாம் ப்ராஜெக்ட்லாம் வந்து என்னன்னா எல்லாம் சுடுதண்ணி கால் ஊத்துறீங்க தான் வருவாங்க. வரதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்தோன்னா அடுத்த நாளே அவுட்புட் கேட்பாங்க. அப்படிதான் வருவாங்க. ஸோ அப்போ லீடர்ஷிப் குவாலிட்டி அதை வந்து டெவலப் பண்ணணும். தென் ஆக்டிவா அந்த லிஸ்டிங் வந்து இது பண்ணிக்கணும். தென் எமோஷனலா இது பண்றது இது பண்ணிக்கணும். தென் இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க வந்து எப்பவுமே பார்த்துக்கணும். கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றது. ஸோ அதுக்கு வந்து அடாப்ட் ஆயிரும். அடாப்டபிலிட்டி இதெல்லாம் நீங்க வந்து இந்த 9 பாயிண்ட்ஸை வந்து ஸ்ட்ராங்கா வந்து உங்களுக்குள்ள நீங்க எப்பவுமே வச்சிருக்கணும். ஓகே, கிளியர்? புரிஞ்சுதா? Yes, sir. Yes, sir. புரிஞ்சு. ஓகே, ஸோ இதான் வந்து விஷயங்கள். ஓகே, தென் வந்து கீர்த்தனா, Sir. நாளைக்கு மீட்டிங் நீங்க காலையில நீங்களே வச்சிருங்க. சரியா? மீட்டிங்க காலையில Okay, நீங்களே sir. வச்சிருங்க. ஓகே, காலையில மீட்டிங் வச்சிருங்க. ஸோ மீட்டிங் Okay, வச்சு sir. சில விஷயங்கள் வந்து கன்வே பண்ணிருங்க. அதுல எப்படி எல்லாம் இந்த ஊப்ஸ் கான்செப்டை பத்தி காலையில ஒரு டைம் எல்லாத்துக்கும் சொல்லிருங்க. ஊப்ஸ் கான்செப்ட், வெறும் ஊப்ஸ் கான்செப்ட். Okay, sir. என்ன புரியுதா? Okay, sir. ரெஃபர் பண்ணிக்கங்க. ரெஃபர் பண்ணிட்டு காலையில டெமான்ஸ்ட்ரேட் எல்லா பேட்ச் எல்லாத்துக்கும் ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன Okay. அப்படின்னு. சரியா? வேற Okay, sir. எதுவும் Okay, தேவையில்ல. sir. ஊப்ஸ் கான்செப்ட் வந்து அந்த இதுல இருக்கு. சரியா? ஓகே Yes, கண்ணா, sir. Sir, மீட்டிங் எனக்கு முடிஞ்சிடும். தெரியும். ஓகே Okay, sir. ஓகே கண்ணா. ஓகே கண்ணா. ஓகே, தேங்க்யூ. குட் நைட். Thank you, sir. ஓகே, குட் நைட் Thank you. ஆல்ஸ். தேங்க்யூ. Good night, sir. குட் நைட். ஓகே.